கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களை யாவரையும் மீண்டும் வரப்போகிற கர்த்தரும் இரட்சகருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலும் நாம் தியானிக்கும்படி ஒரு வேத பகுதியை எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 33வது வார்த்தையை நாம் வாசித்து கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வார்த்தை. சமாதானம் உண்டாயிருக்கும் பொழுது இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவரின் இடத்துல உணர்த்தின ஒரு வார்த்தை திடன் கொள். நான் இதை போன வாரத்துல உங்களோடு பேசினேன். இதனுடைய ஒரு சில காரியங்களை கடந்த வாரத்துல நான் உங்களோடு பேசினேன். தொடர்ந்து சில காரியங்களை இன்றைக்கும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். நான் இன்னைக்கு பேசுகிற செய்தியினுடைய தலைப்பு தான் திடன் கொள் என்கிற தலைப்புல தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்துல நம்மை பயமுறுத்துகிற பயப்படுத்துகிற அநேக காரியங்கள் உண்டு. இந்த உலகத்தை நான் உற்று பார்த்தால் உலகத்தினுடைய காரியங்கள் பல நேரத்துல நாம் வாழ முடியுமா, இனி தொடர்ந்து இந்த உலகத்துல நம்மால சர்வைவல் பண்ண முடியுமா என்கிற அளவுக்கு தான் இந்த உலகம் இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களும், பொருளாதாரமாக இருக்கட்டும், ஒவ்வொரு பொருட்களுடைய விலையேற்றமாக இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு மனித இனத்தை பயமுறுத்துகிற விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல் நம்முடைய நாட்டு மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன, யார் தலைவர்களாக வரப்போகிறார்கள், அடுத்து யார் அரசியல் ஆட்சி அமைக்க போகிறார்கள், எந்த கட்சி ஆட்சி அமைக்கும், எந்த கட்சி ஆட்சி அமைந்தால் நம்முடைய நாட்டினுடைய நிலை என்னவாக இருக்கும் என்றெல்லாம், நாட்டினுடைய மக்களுடைய மத ஒற்றுமை குலைக்கப்படுமோ, மக்களுடைய மனநிலை அந்த விதத்துல பாதிக்கப்பட்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும், பிள்ளைகளை பார்த்தால் இன்னைக்கு உலகத்துல நடக்கிற ஒரு காரியங்களை பார்க்கும்போது, ஒவ்வொரு நிகழ்வுகளை நம்ம கேள்விப்படும் போது, குழந்தைகள், வாலிபர்கள், பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க, காலேஜில் போற பிள்ளைங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் பார்க்கிற போது நமக்கு பயமா இருக்கு. இனி வருகிற தலைமுறை எப்படி இருக்குமோ, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தமாய் கர்த்தருக்குள்ள வாழ்வார்களோ, பரலோகத்துக்கு வந்து சேர்வார்களோ என்கிற அளவுல இன்னைக்கு பயப்படுகிற ஒரு நிலைமையில தான் இன்றைய உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு பலவிதமான வியாதிகள், பலவிதமான போராட்டங்கள் இன்னைக்கு வித்தியாசமான போராட்டம். நம்ம எல்லாம் ஆச்சரியப்படுற விதத்துல பலவிதமான வியாதி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வியாதி. இவருக்கு இந்த வியாதின்னு நம்ம கணித்து விடவே முடியாது. அப்படி விதவிதமான வியாதி. ஆஸ்பத்திரிக்கு ஒருத்தரை கொண்டு போறாங்க, அவங்களை ஆராய்ச்சி பண்றாங்க, அவங்களை ஆராய்ந்து பார்த்துட்டு ஒரு வியாதி இல்லைன்னு சொல்லும் போது டாக்டர்கள் விடுறதா இல்லை, திரும்ப அது இதுன்னு எதேதோ கண்டுபிடிச்சு கடைசியில குடல் கேன்சர் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. உடம்புல ஒரு சாதாரண வியாதி என்று சொல்லி போகும்போது அத மருத்துவர்கள் விடுறதா இல்லை. அது எப்படியாவது அது ஒரு வியாதின்னு புதுசாக ஒரு வியாதி பேர் சொல்லியாவது என்ன செஞ்சிடணும், இவங்களை ஒரு வியாதியஸ்தர் ஆக்கிவிட வேண்டும், இவங்க நோயாளி ஒரு நிரந்தர நோயாளியா மாத்திரணும், அப்படி மாத்தி இவங்க கிட்ட இருந்து ஒரு பெரிய தொகையை கறந்துடணுங்கிறதுல இன்னைக்கு மருத்துவ சமூகம் ஒரு விதமா போய்கிட்டு இருக்கு. நான் எல்லாரையும் சொல்லல. இப்படி எல்லா வகையிலும் இந்த உலகம் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. இனி எப்படி இந்த உலகத்துல வாழ முடியும் என்று சொல்லுகிற விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்தை எடுத்துக்கொண்டால், ஆவிக்குரிய உலகத்துல ஒரு காலத்துல ரொம்ப பரிசுத்தமும் பயபக்தியும் வேத வசனத்தினுடைய ஆழங்களும் போதிக்கப்பட்டும் பிரசங்கிக்கப்பட்டும் கேட்கப்பட்டும் வந்திருந்தது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய சபைகள்னாலே நல்ல சத்தியங்களை போதித்தார்கள், நல்ல உபதேசங்கள் கிடைக்கும் என்று ஜனங்கள் பாரம்பரிய சபைகள்ல இருந்து என்ன செய்றாங்க, அவர்கள் எல்லாம் அங்கிருந்து மாறி மனம் திரும்பி ஆவிக்குரிய சபைகள்ல கடந்து வந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள்ல பயமா இருக்கு. அவங்க இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள்னு பேர் வச்சிருக்கிறோம், ஆனா அங்க என்ன இல்ல, ஆவியானவர் இல்ல, ஆவியானவருடைய செயல் இல்ல. அதுக்கு பதிலாக கமிட்டி நடத்தி கொண்டிருக்கிறது, கமிட்டி தலைவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய சபைகளை இன்னைக்கு யார் கைகாரியம் செய்கிறார்கள் கேட்டா சபையின் மூப்பர்கள், சபையினுடைய நல்ல பண முதலைகள் இன்னைக்கு சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போதகர்கள் இன்னைக்கு பலரும் டம்மிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள்.
இன்னும் சொல்ல போனால் பண முதலைகளுடைய கைப்பாவைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய சபைகளுடைய ஆவிக்குரிய சபைகளுடைய ஆவிக்குரிய போதகர்கள் எல்லாம் இன்னைக்கு சபையில பண முதலைகளுக்கு ஊழியம் செய்கிற தொண்டாளர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார், கலாத்தியர்கள் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, நான் கர்த்தரையா மனுஷரையா நாடி போதிப்பேன், நான் மனுஷரை நாடி போதிப்பேன், ஆனால் நான் கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் எல்லாம் இந்த விதத்துல இன்னைக்கு தரங்கட்ட ஒரு நிலைக்கு போய் கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். காசு பணத்துக்காக, பெயர் புகழுக்காக, பிளக்ஸ் போர்ட்ல போட்டோ படம் வர வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு காசு பணத்துக்காக ஆசைப்பட்டு கொண்டு மக்களுக்காக இறங்கி தரங்கட்டு போய் கொண்டிருக்கிற ஒரு நிலை இருக்கிறதையும் நாம் பார்க்க முடியுது. ஒரு காலத்துல உபதேசம் இப்படித்தான், ஒரு சபை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் நீங்கள் வஸ்திரம் தரிக்க வேண்டும், இப்படித்தான் நீங்கள் பேச வேண்டும், இப்படித்தான் நீங்கள் பார்க்க வேண்டும், இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல உபதேச சட்டதிட்டங்கள் ஆவிக்குரிய சபைகள் இருந்தது. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் அதெல்லாம் மாறிக்கொண்டு ஒரு கட்டத்துல அதெல்லாம் இப்ப என்ன ஆகுதுன்னா தாறுமாறாகி, ஆராதனைக்கு ஒரு ஒழுங்கு இருந்தது, இன்னைக்கு அந்த ஒழுங்கு முறையெல்லாம் கெட்டு போய் இன்னைக்கு ஆராதனைனா பாட்டும் கூத்தும் கும்மாளமும் தெங்குன்னு கிடந்து ஆடுகிறதும் தான் ஆராதனை என்று இன்னைக்கு ஒரு தவறான போதனைகள் இன்னைக்கு சபைகளுக்குள்ள புகுத்தப்பட்டு, இன்னும் நான் சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன், உண்மையிலே மனது ரொம்ப உடைஞ்சு போச்சு. சினிமாக்காரனை விட கேவலமா பாட்டும் அந்த ஆட்டமும் அதற்குண்டான லைட்டும் அந்த அளவுக்கு மோசமான நிலையில ஆவிக்குரிய சமூகங்கள் இன்னைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக வாலிபர்கள் இன்னைக்கு அப்படிப்பட்டதான நிலைகளுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்களை தான் தேடி ஓடுறாங்க. நல்ல சத்திய உபதேசங்களை பேசுகிற சபைகளுக்கு இன்னைக்கு வாலிபர்கள் வர்றதில்லை, பயமா இருக்கு. அப்படி பயமுறுத்துகிற ஒரு நிலையில தான் ஆவிக்குரிய நிலை போய்கொண்டிருக்கிறது. அப்போ உலகத்தை பார்த்தால் உலகம் நம்மை பயமுறுத்துகிற நிலையில் இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த ஆவிக்குரிய நிலை இனி எப்படி போகுமோ, ஆவிக்குரிய சபைகள் எல்லாம் இது எப்படி போகுமோ, ஒரு காலத்துல நல்ல நல்ல உபதேசங்களை பேசின சபைகளும் பேசின ஊழியர்களும் கூட இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் தங்களுடைய உபதேச நிலைகளை மாற்றிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லக்கூடிய உபதேசங்களுக்கு மாறிக்கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. தவறான போதனைகளும் தவறான உபதேசங்களும் இன்னைக்கு சபைகளுக்குள்ள புகுந்திருக்கிறது. உலகத்தாருடைய பல பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளுக்குள்ள வர ஆரம்பித்திருக்கிறது. ஒரு காலத்துல பாரம்பரிய சபைகளுக்குள்ள இந்த பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் பாரம்பரிய சபைகளுக்குள்ள வந்தது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மிஞ்சி இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள்ல இப்படிப்பட்ட கேடுகட்ட காரியங்கள் நடக்கிறத நினைக்கும் போது உண்மையிலேயே பயமாக இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய சபைகள் எல்லாம் எங்க போய் முடியும், என்னவாய் முடியும் என்று தெரியல. காரணம், கர்த்தருடைய வருகை சமீபம், ஆண்டவருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நாட்கள்ல இந்த உலகம் நம்மை பயமுறுத்துகிறது. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சபையே திடன் கொள்ளுங்கள், தேவ பிள்ளையே திடன் கொள்ளுங்கள். ஆமென். காரணம், நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார். ஜெயம் எடுத்தவர் நம்மோடு இருக்கிறார். ஜெயம் எடுத்தவர் நம்மோடு வாழ்கிறார். ஜெயம் எடுத்தவர் நமக்கு ஜெயம் தர வல்லவராய் இருக்கிறார். ஒரு அருமையான பழைய பாடல் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. சாத்தான் என்னை அணுகும் போது இயேசுவை கூப்பிடுவே, சாத்தானை ஜெயித்தவதா அவர் எனக்கும் ஜெயம் தருவார். சாத்தான் என்னை அணுகும் போது இயேசுவை கூப்பிடுவே, சாத்தானை ஜெயித்தவதா அவர் எனக்கும் ஜெயம் தருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ சாத்தான் இன்னைக்கு உலகத்தை பலவிதமான காரியங்களை கொடுத்து மயக்கி இன்னைக்கு சபைகளை கூட விட்டு வைக்காம சபைகளையும் இன்னைக்கு ஒரு தீங்கான வழிக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். ஒரு மேம்போக்கான ஒரு நிலைகள்ல தான் இன்னைக்கு பலரும் வாழ விரும்புகிறார்கள். சத்தியங்களுக்குள்ளே வாழ விரும்புகிறது இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் நேரத்துல ஓட்டு போட்டுட்டு ஒரு குடும்பத்துல வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த வீட்டுல ஒருத்தர் சொன்னார், காசு பணம் வாங்குறது தப்பு இல்லையா,
கட்சிக்காரன்ட்ட காசு வாங்குறது தப்பு இல்லையா? இங்க காசு வாங்கினா அவன் அந்த பணத்தை எடுப்பானே, நம்ம வாங்கலனாலும் எடுப்பான், அதனால வாங்கலாம் அப்படிங்கிறான். நான் சொல்லுகிறேன், அப்படி கட்சிக்காரனிடத்துல பணம் வாங்கி ஓட்டு போடுவது பாவம். இன்னும் ஒருபடி மேல சொன்னால் அது சாபம். அது சாபம். தேசத்துக்கு அது சாபம், நம்முடைய குடும்பங்களுக்கு அது சாபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படி மனநிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. தவறுகளை எது தவறு வேணாலும் என்ன செய்யலாம் என்று தங்களுடைய தவறுகளை நியாயப்படுத்துகிற, உலகத்தினுடைய சில காரியங்களை வைத்து தங்களை நியாயப்படுத்துகிற ஒரு கூட்டமாய் இன்றைக்கு மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். வேதத்துக்கு ஒவ்வாத சில காரியங்களை செய்வார்கள். அதை செய்யாதீங்கன்னு சொன்னா உடனே அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? உலகத்தினுடைய சில வார்த்தைகளை எடுத்துட்டு வருவாங்க. உலகத்தார் சொல்லுகிற சில வார்த்தைகளை எடுத்துட்டு வருவாங்க. நீங்க உலகத்தார் அல்ல, நீங்கள் உலகத்தார் அல்லாததினால் உலகம் உங்களை பகைக்கும்னு வேதம் சொல்லுது. ஆனா உலகம் நேசிக்க வேண்டும் என்று நாம் இன்னைக்கு பலர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகத்தார் எங்களை நேசிக்க வேண்டும், உலகம் எங்களை நேசிக்க வேண்டும் என்று உலகத்தை நேசித்து உலகத்தை ஏற்றுக்கொண்டு உலகத்தாரோடு உலகத்தாராக நாம் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீ திருடனை கண்டால் அவனோடு சேர்ந்து போகிறாய். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையிலிருந்து மாறி நாம் இன்னைக்கு நல்ல சத்திய உபதேசங்களுக்குள்ளே நாம் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் ஒரு விதமான பயத்துக்குள்ளே நம்மை தள்ளுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்க அப்படின்னா தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து எங்க வந்தாலும் முதல்ல சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதீங்க. கடல் அலை அப்படியே ஜனங்களை போக விடாம அந்த படகை அப்படியே மோதி செய்து அலைக்கழிக்கிற போது ஆண்டவருடைய வார்த்தை பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பிறகு சீசர்கள் எல்லாம் பயந்து ஒரு வீட்டுக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். கதவை அடைச்சு பூட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி அடைச்சு பூட்டி கட்டி பயந்துகிட்டு இருக்கும் போது அங்க இயேசு கிறிஸ்து அந்த பூட்டி இருக்கிற அறைக்குள்ள இயேசு வந்தார். இயேசு வந்த உடனே சொன்ன முத வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயம் ஒரு பயங்கரமான சாத்தானுடைய ஆயுதம் என்பதை மறந்துடக்கூடாது. பயம் என்பது நம்மை விழத்தள்ளுகிற ஒரு பெரிய ஆயுதம். பிசாசு கையில அழகா வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு நம்ம பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். பயத்துக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதீங்க. கர்த்தருக்குள் திடமனதா இருங்க, எப்பொழுதும் தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் போன வாரத்துல உங்களோடு பேசினேன், நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கணும். இயேசு உலகத்தை ஜெயித்தார். திடன் கொள்ளுங்க. திடன் கொண்டு இயேசு ஜெயித்த இந்த உலகத்தை நீங்கள் என்ன செய்யணும்? நானும் நீங்களும் ஜெயிக்கணும். நீங்களும் நானும் ஜெயிக்கணும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். 1 யோவான் 4-5 வசனங்கள்ல இருந்து நான் உங்களோடு பேசினேன். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 5:19 ஏன் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும்? இந்த உலகம் பொல்லாங்கனுடைய கையில் இருக்கிறபடினால் நாம் இந்த உலகத்தை என்ன செய்ய வேண்டும்? ஜெயித்தாக வேண்டும் என்று சொல்லி நான் போன வாரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த உலகத்தை ஜெயிக்க அல்லது பிசாசை ஜெயிக்க நாம் என்ன செய்ய வேண்டும், அதனுடைய வழிகள் என்ன என்று ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அதுல ஒரு காரியத்தை நான் போன வாரத்துல உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். 1 யோவான் 5:18 இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்தவனை ஆமீன் பொல்லாங்கன் தொடான் என்று எழுதியிருக்கிறது. வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் பிறந்த எவனும் பொல்லாங்கன் அவனை தொடான். நான் போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், யார் தேவனால் பிறந்த அனுபவத்துக்குள் இருக்கிறார்களோ அவர்களை பொல்லாங்கன் தொடான். அப்போ தேவனால் பிறந்தவன் என்று வந்தால் அவன் புதிய மனுஷனாக புதிய மனுஷியாக அறியப்படுகிறான். நல்லா புரிஞ்சுக்கிடணும். தேவனால் பிறக்கிற போது பழைய மனுஷனை நாம் களைந்து போடுகிறோம். எப்போ ஒரு மனுஷன் தேவனால் பிறக்கிறான், பாவ உலகத்திலிருந்து தன்னை எப்பொழுது விடுவிக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அப்பொழுது அவன் தேவனால் பிறக்கிறான். அல்லேலூயா. உலகத்தோடு ஒத்து ஓடிக்கொண்டிருக்கிறவன் தேவனால் பிறந்தவன் அல்ல. உலகத்திலிருந்து வேறுபட்டு வாழுகிறவனே தேவனால் பிறந்தவன்.
ஏனென்றால் அவனை பாவம் தொடுவதில்லை, பாவம் செய்யான். தேவனால் வாசிப்போம், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனால் பிறந்தவன் பாவத்தை காணுகிற போது பயப்படுகிறான். யோசேப்பு பாவத்தை கண்டு பயந்தான், பாவத்துக்கு விலகி ஓடினான். இன்னைக்கு நாம பாவத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் பாவத்துக்கு ஓடுகிறான், பாவத்துக்கு பயந்து ஓடுகிறான். ஆனால் இன்றைக்கு பலரும் பாவத்தோடு கூட என்ன செய்து கொள்கிறோம்? நாம் காம்ப்ரமைஸ் ஆகி ஒப்புரவாகி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனால் பிறந்த ஒருவனை பொல்லாங்கன் தொடுவதில்லை. ஏனென்றால் தேவனால் பிறந்தவனை ஏன் பிசாசு தொட முடியாது என்று கேட்டால், தேவனால் பிறந்தவனுக்குள்ளே தேவனுடைய குணம் இருக்கும். அப்பனுக்கு குணம் பிள்ளைகளுக்கு அப்படியே இருக்கும். அப்பன மாதிரியே இருக்கான் பார், சொல்லுவோம் இல்லையா? அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அப்பனை போல பிள்ளை இருந்தா அப்பனுடைய சுபாவம், அப்பனுடைய குணம் யாருக்கிட்ட இருக்கும்? பிள்ளைகள்கிட்ட இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நாம் தேவனால் பிறந்தவர்களானால் நம்மிடத்துல யாருடைய சுபாவம் இருக்கணும்? தேவனுடைய சுபாவம் இருக்கணும். தேவனுடைய சுபாவத்துல ஒன்று ரெண்டு அவங்களுக்கு சொல்லிட்டு நான் அடுத்த காரியத்துக்குள்ள கடந்து போக விரும்புகிறேன். தேவனுடைய சுபாவத்துல முதலாவது சுபாவம், அவர் பரிசுத்தர். அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ பரிசுத்தம் ரொம்ப 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 முக்கியம். தேவனுடைய சுபாவத்தில் ஒன்று. தேவன் பரிசுத்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்துல பாவம் நெருங்க முடியுமான்னு கேட்டா நெருங்க முடியாது. அல்லேலூயா. பாவம் பக்கத்துல வந்தா என்ன ஆயிடும் தெரியுமா? நெருப்புப்பட்ட நூல் போல. நெருப்புப்பட்ட நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு மெழுகு திரி எரிஞ்சிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஒரு மெழுகுவர்த்தி அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சணல் நூல் கொண்டு போங்க. அந்த நூல் பட்ட உடனே மெழுகு திரி என்ன செய்யாதுங்க? அந்த மெழுகுவர்த்தி அணைந்து போகாது. மாறாக அந்த மெழுகுவர்த்தியில் எரிந்து கொண்டிருக்கிற அல்லது அந்த விளக்கினுடைய அந்த எரிந்து கொண்டிருக்கிற தீயில பட்டு அந்த நூல் என்ன செய்துவிடும்? எரிந்து. அப்போ தேவனிடத்துல பாவம் அணுகுவதில்லை. ஆகவே தேவனால் பிறந்தவனிடத்திலையும் அணுகக்கூடாது. ஆனா நம்மகிட்ட பாவம் வருது, வந்து அணுகி விடுகிறது. அப்படின்னா நாம் முதலாவது நம்மிடத்துல அறிந்திருக்க வேண்டிய காரியம், தேவனுடைய சுபாவத்தில் முதலாவது ஒன்று பரிசுத்தம் நம்மிலே காக்கப்பட வேண்டும். நான் தேவனால் பிறந்த பிள்ளை, நான் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வேன். இந்த உலகத்துல எந்த பாவம் இடத்துல வந்தாலும் நான் செய்ய மாட்டேன், அதற்கு இடம் கொடுக்க மாட்டேன், அதை உதறி தள்ளிவிட்டு ஓடுவேன் என்று சொல்லி எபிரேயர் 12:1 வாசிக்கிறபடி உதறி தள்ளிவிட்டு நாம் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் பாவத்துக்கு விலகி நாம் வாழுகிற போது தேவ சுபாவம் உடையவர்களாயிருப்போம். இரண்டாவது, தேவனுடைய சுபாவத்தில் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் இரக்கமும் மனதுருக்கமும் உடையவர். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவரிடத்துல இல்லாத ஒரு சுபாவம் இரக்க சுபாவம். ஆனா அந்த இரக்கத்துல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், எதற்கு இறங்க வேண்டும் எதற்கு இறங்க கூடாது என்கிற ஒரு பகுத்தறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல நாம் இறங்க வேண்டியது யாருக்கு? கர்த்தர் இரக்கம் காண்பிக்கிறார். யாரை குறித்து எழுதுகிறார்? யாரை குறித்து எழுதுகிறார்? ஒரு வசனம் இப்படி இப்படி உண்டு. இந்த சூடடிக்கிற மாட்டை வாயை கெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மாடு வயல்ல சூடடிக்கும், பார்த்திருக்கீங்களா? அதாவது இந்த கதிர் எல்லாம் போட்டு போர் அடிக்கிற மாடு. ஓகே, எங்க ஊர்ல அதை சூடடிப்பான்னு சொல்லுவாங்க. போர் அடிக்கிற மாட்டை பைபிள்ல அப்படிதான் இருக்கு, போர் அடிக்கிற மாடுன்னு தான் இருக்கு. ஓகே, போர் அடிக்கிற மாட்டை என்ன செய்யக்கூடாது? அதுக்கு ஒரு பவுல் கேட்கிறார், போர் அடிக்கிற மாட்டு வாய்க்கட்டாயாக என்று எழுதியிருக்கிறதே அவர் மாட்டுக்காக கவலைப்படுகிறாரோ என்று கேட்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், மிருகங்களின் மேலே ஆண்டவருக்கு கவலை இல்ல. ஆண்டவருடைய கவலை எல்லாம் யார் மேல தெரியுமா? உங்க மேல, என் மேல. தேவன் தம்முடைய கையினால சிருஷ்டித்த மனித இனத்தின் மேல தேவனுக்கு கவலை உண்டே தவிர தேவன் வார்த்தையினால் உண்டாக்கின மிருகங்கள் மீதும் பறவைகள் மீதும் இல்லை. ஏன்னா மிருகங்களும் பறவைகளும் மனிதனுக்காக படைக்கப்பட்டவை. யாருக்காக படைக்கப்பட்டவைகள்? யாருக்காக?
உங்களுக்காக எனக்காக படைக்கப்பட்டவைகள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிருகங்களை ஆண்டவர் படைத்து நோவாவின் இடத்துல சொன்னார், இவைகளை நீங்க என்ன செய்யுங்க, புசித்துக் கொள்ளுங்க. ஆதாமின் இடத்துல சொன்னால் இவைகளை ஆண்டு கொள்ளுங்க. ஆதாம் கிட்ட என்ன சொன்னார்? இவைகளை எல்லாம் ஆண்டு கொள்ளுங்க. இவைகளை நாம கொஞ்சம் சொல்லல, ஆளுகை செய்ய சொன்னார். ஆளுகை என்று வந்து விட்டால் அங்கே என்ன செயல்பட வேண்டும்? ஆளுகை என்று வந்து விட்டால் அங்க என்ன செயல்பட வேண்டும்? அதிகாரம் இருக்க வேண்டும். அடக்குமுறை வேற, அதிகாரம் வேற. அதிகாரம் என்பது பவர், அடக்குமுறை என்பது வேற. இன்னைக்கு நிறைய இடத்துல அடக்குமுறை இருக்கிறது. நேற்றுக்கு ஒரு சகோதரி எனக்கு அவங்க பிரச்சனை, அவங்க அப்பாவுடைய பிரச்சனையை கூப்பிட்டு என்கிட்ட பேசினாங்க. அவங்க அப்பாவையும் லைன்ல கொண்டு வந்தாங்க. அவரை லைன்ல கனெக்ட் பண்றாங்க. அவருக்கு 80 வயசு. சோ அவங்க ஒரு சிபிஎம் சபையை சேர்ந்தவங்கிறதுனால அந்த தீவுல இருக்கிற ஒரு சிபிஎம் சபையில கொண்டு போய் விட்டுட்டாங்க, ஊழியர்களுக்கு உதவி செய்ய. அவர் நல்ல வண்டி ஓட்டுவார், ஆளு திடகாத்திரமா தான் இருக்காரு. அப்ப ஒரு வண்டியெல்லாம் ஓட்டுறாரு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த சபையினுடைய சில பொதுவாவே பெந்தகோஸ்தேக்காரர்களுக்குன்னு சில சுபாவம் உண்டு. யாருக்கு? பெந்தகோஸ்தேக்காரங்களுக்குன்னு சில சுபாவம் உண்டு, தெரியுமா? ஆமா, நீங்க சின்னதா ஒரு விஷயத்த பேசுங்க, அதை பெருசா பூதாகாரம் பண்ணி ஒண்ணுமில்லாத விஷயத்த கூட கண்ணு மூக்கெல்லாம் வச்சு பெருசுபடுத்தி விட்டுருவாங்க. ஆமா, ஒண்ணுமில்ல, நீ வெளியில நின்று போற ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி நீ இந்த ஊருக்கு இப்படி போறியே, எங்க போறேன்னு கேள. இங்க சபைக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியுமா? அந்த பையனுக்கு இந்த பையனுக்கு ஏதோ தொடர்பு, அதனாலதான் இவ கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி ஆண்டுருவாங்க. சொல்லு, புரியுதா? இதுதான் பெந்தகோஸ்தே. இந்த பெந்தகோஸ்தேல இருந்து மனம் திரும்புங்கன்றேன் நான், புரியுதா? ஆமா, சின்னதா ஒரு விஷயம் ஒன்னாலும் நம்ம ஆளுக்கு பாக்குறது ஒரு மாதிரி தானே பார்ப்பாங்க. அந்த கண் அப்படிதான் போகும், ஏன்னா அது அப்படித்தான், புரியுதா? இந்த பெந்தகோஸ்தேல இருந்து நம்ம எல்லாம் செய்யணும், மனம் திரும்பணும். பாவம் அந்த மனுஷன், அவர் தான் மனைவியினுடைய போட்டோவை காட்டி யார்கிட்டயோ வருத்தப்பட்டிருக்காரு. இது அம்மா, இது ஐயா என் வீட்டுக்கு இருந்தா என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க, அதை பொருளையா வேற மாதிரி மாத்தி விட்டாங்க. அவர் பொண்டாட்டி ஞாபகத்திலே இருக்காரு அப்படின்னு தப்பா மாத்தி விட்டு அந்த மனுஷனுக்கு 80 வயசு மனுஷனை யாரை எதை சொல்லணுங்கிற அளவுக்கு கூட விவரம் இல்லாத ஒரு கூட்டம் பெந்தகோஸ்தே கூட்டம். அதனாலதான் சொல்றேன், எல்லாம் பெந்தகோஸ்தேல இருந்து நினைச்சுக்கிறீங்க, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரியவங்களா மாறிடுங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன்ட்ட மட்டும்தான் ஆராய்ச்சியும் இருக்கும், பெந்தகோஸ்தேக்காரன்ட்ட ஆராய்ச்சியும் கிடையாது, நிதானம் கிடையாது. பாஸ்டர் என்ன சொல்லாரோ சோத்திரம்ட்டு போயிட்டே இருப்பான். சொல்ற புரியுதா? ஆமா, பாஸ்டர் என்ன சொல்லாரோ அதை ஐயா சொன்னாரு, ஐயா சொன்னா சரியா தானே இருக்கும், ஐயாவது கொய்யாவது யார் சொன்னாலும் உட்கார்ந்து நிதானிக்கணும். பெரையோ பட்டணத்து மக்கள் நல்ல கவனிங்க, பெரையோ பட்டணத்து மக்கள் யாராவது ஒருத்தர் ஒரு பிரசங்கம் பண்ணா ஐயா சொன்னாரு கொய்யா சொன்னாருன்னு போக மாட்டாங்க. அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிரமாணத்தை எடுத்து வச்சு இவர் பேசுனதும் பிரமாணமும் ஒத்து இருக்கிறதான்னு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அதான் ஆராய்ந்து நிதானிக்கிறது. அவனுக்கு பேர் தான் ஆவிக்குரியவன். அதனால தான் பவுல் சொன்னார், பெரையோ பட்டணத்து மக்கள் நற்குணசாலிகள். யார் நல்ல குணசாலிகள்? எவன் ஆராய்ந்து நிதானிக்கிறானோ அவன் தான் நல்ல குணசாலி. அல்லையா சொல்லுங்க. நிதானம் இல்லாம கண்ணை முடிக்கிட்டு எங்க தாத்தா காலத்துல சொல்லி கொடுத்தாங்கன்ட்டு யாரோ சொல்லி கொடுத்ததை கேட்டுக்கிட்டு கண்ணை முடிக்கிட்டு அதே ஓடிக்கிட்டு இருந்தோம்னா நம்மள மாதிரி ஆவிக்குரிய மூடத்தனம் உடையவர்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள்ல மூட நம்பிக்கைகள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஏகப்பட்ட மூட நம்பிக்கை ஆவிக்குரிய சபைகள் கிடையாது. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? தெளிவுபடுத்தி சுத்திகரிக்க வேண்டியதா இருக்கு. அக்கா கோபம் இல்லல்ல, சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். அப்ப கவனிங்க, அப்போ இந்த பெரிய மனுஷனை இந்த மாதிரி ஒரு சொல். அப்போ இவங்க எனக்கு லைன்ல பேசிட்டு இருக்கும்போது நான் அவருக்கு புத்தி சொல்லிட்டேன். அவர் என்கிட்ட பேசுறாரு, அவருடைய பிரச்சனையை சொல்றார், என்ன நடந்ததுன்னு சொல்றார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட வண்டியை நான் கழுவுனேன், அந்த பாஸ்டர் வந்து சொன்னாரு கழுவ வேண்டாம்னு சொன்னாரு, நான் கழுவிட்டேன். கழுவுனதுக்கு ஏன் இப்படி பண்ண, போயா நீங்க இருந்து கிளம்பி அப்படின்னு அந்த பாஸ்டர் என்னைய ஒரு மரியாதை இல்லாம திட்டாரு. இவருக்கு 80 வயசு. அந்த வயசுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? பைபிள் எடுத்து வாசிங்க. லேவியராகம புஸ்தகம் 19வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான், ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவைன்னு நான் நினைக்கிறேன். 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 32வது வசனத்தை யாராவது ஒரு வாலிப புள்ள வாசிமா. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து
முதிர் வயதுள்ளவன் முகத்தை என்ன செய்யணும்? கனம் பண்ணி. நரச்சவனுக்கு முன்னால் என்ன செய்யணும்? எழும்பணும். வயது முதிர்ந்தவர்களுக்கு முன்னால் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். இன்னைக்கு சிலர்லாம் மூத்தவங்களை மதிக்கிறது இல்ல, கனம் பண்றது இல்ல. அவர் சொல்றார், அந்த வார்த்தை மறுபடி படிமா. அந்த வார்த்தை ரொம்ப 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 பயம். என்ன அந்த வசனம் உண்மையில என்ன பயமுறுத்துச்சு? படி. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவனுக்கும் தேவனுக்கு. அப்ப நீ இவங்களை கனம் பண்ணி இவங்களை மதிச்சீனா நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாய்ன்னு அர்த்தம். மூத்தவங்களை மதிக்காம, நரைத்தவர்களை கனம் பண்ணாம, அவங்க முன்னாடி எழுந்து நிற்காம அவங்களை அவமதிச்சேன்னா நீ கர்த்தருக்கு பயப்படலைன்னு அர்த்தம். நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பண்ண. அப்ப இந்த வசனம் சொல்லுது, நீ தேவனுக்கு பயப்படுவாயாக. நான் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல அவர் வைக்கிற அந்த பதம் சரியான ஒரு எவ்வளவு பயங்கரமான பதம் தெரியுமா? நீ தேவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர் என்று கர்த்தர் தன்னை நிலைநிறுத்துகிறார். அப்போ முதிர்ந்தவர்களை மதிக்கணும். ஊழியக்காரன்னா நான் சொன்னேன், ஊழியக்காரன் கடவுள் கிடையாது. ஊழியக்காரங்கிறதுனால வயசு மூத்தவங்களை வாயான்னு பேசுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஒரு சபையில வயசான தாய் தகப்பன் வந்தா வயது முதிர்ந்தவர்களை கனம் பண்ண பழகிக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேர் செய்யற பெரிய தப்பு. ஊழியக்காரன் அப்படிங்கிறதுக்காக மூத்தவங்களை என்ன செய்யக்கூடாது? அவமதிக்க கூடாது. வயசுல மூத்தவங்களை கனம் பண்ணணும். தீமோத்தேயுக்கு பவுல் அப்படித்தான் எழுதுறார். முதிர்ந்தவங்க தப்பு பண்ணுவாங்க, அந்த தப்பை கூட மரியாதை கொடுத்துதான் கடிந்து கொள்ளணுமே தவிர அவமதித்து கடிந்து கொள்ளக்கூடாது. அது ஊழியக்காரனுக்கும் பொருந்தும், ஊழியக்காரனுக்கும் சேர்த்துதான். ஒரு வயசுக்கு மூத்தல ஒரு தகப்பனுடைய வயசுல இருக்கிறவரை பார்த்து போயா அப்படின்னா அவருக்கு உண்மையிலே சங்கடமா இருந்துச்சு, நான் கிளம்பி போறேன். ஆனா இத அவருடைய நியாயத்தை என்கிட்ட சொல்றார். ஆனா அவன் மக இருக்காங்கல்ல, அவங்க மக என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவங்க அப்பாட்ட, அப்பா நீங்க தாழ்மைப்படுங்கப்பா, ஊழியக்காரர் பேசுறதுக்கு மன்னிப்பு கேளுங்கப்பா, நீங்க தாழ்மைப்படுங்கப்பா. நான் கடிந்துக்கிட்டேன். சிஸ்டர், நீங்க பேசுறது ரொம்ப தப்பு, பேசுறது ரொம்ப தப்பு. நீங்க எப்படி உங்க அப்பாவை நீங்க இப்படி சொல்லலாம்? முதல்ல நீங்க ஏன் முன்னாடி உங்க அப்பா கிட்ட நீங்க இப்படி பேசுனதே தப்பு. உங்க தகப்பனார் 80 வயசு மனுஷன், உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுத்து உங்களுக்குன்னு பேர்காலம் பார்த்து உங்களை உருவாக்கி எடுத்த மனுஷன். அவரை போய் நீங்க தாழ்மைப்படுன்னு உங்க அப்பனை தாழ்மைப்பட சொல்றது உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? நீங்க நிறைய பேர் தாய் தகப்பனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. என்ன இவங்க கொஞ்சம் வேலை படிச்சுட்டாங்கன்னா போதும், உடனே உலகமே இவங்களுக்கு தான் தெரியும், அப்பா அம்மாவுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்படிதான் பாடம் சொல்லி உடனே கடிந்து கொண்டேன். என்னைய பொறுத்தவரையில யாரா இருந்தாலும் சரி, எது சரியோ அதுதான் சரி. முகம் பார்த்து நான் என்ன பண்ண மாட்டேன். தப்புனா தப்பு, அது யாரா இருந்தாலும் சரி. நீங்க எனக்கு அடுத்த மாசம் 1.5 லட்சம் ரூபாய் தசமபாகம் கொடுத்தாலும் தப்பு பண்ணியன்னு நான் கடிந்து கொள்ளதான் செய்வேன். புரியுதா? ஒண்ணுமே தரலனாலும் உங்களை புகழ்ச்சி இருந்தா நான் புகழத்தான் செய்வேன். சொல்ற புரியுதா? ஆமா. உடனே அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன், சிஸ்டர் நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் அவருக்கு ஆலோசனை கொடுத்து அவர்கிட்ட பேசின போது அவர் கடைசியில் அவருடைய தவறை உணர்ந்த போது, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, உங்களுக்கும் சொல்லித்தரேன். ஒருத்தர் இடத்துல ஒரு குற்றத்தை பாக்குறோம்னா முகத்துக்கு நேரம் நீங்க அவங்களை குற்றப்படுத்தினீங்கன்னா அவங்க திருந்த மாட்டாங்க. நீங்க ஒருத்தர் திருத்தணும்னு நினைச்சீங்கன்னா முகத்துக்கு நேரம் குற்றப்படுத்தினீங்கன்னா அவங்க திருந்தவே மாட்டாங்க. அவ எப்ப திருந்துவாங்க? அவங்க தப்பு நீங்க உணர வைத்தால் மட்டும்தான் அவங்க திரும்ப. உதாரணத்துக்கு நான் பேசுற வார்த்தையில ஒரு தவறு இருக்குன்னு வைங்க, அது எனக்கு தெரியாது, ஒருவேளை நான் பேசுன சரியா கூட எனக்கு தோணலாம். ஆனா அந்த வார்த்தை என்னுடைய ஆழம் என்ன, அதனுடைய தாக்கம் என்னன்னு நீங்க எனக்கு புரிய வைத்தால், ஐயா இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம், இந்த அர்த்தம் இப்படி வந்தா இது இப்படி தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடும்னு சொல்லி உணர வைத்தால், புரிய வைத்தால், இப்படி ஒன்று இருக்கோன்னு நான் உணர்வேனானால், நான் புரிந்து கொள்வேனானால் நான் என் தவறை திருத்துவேன். சொல்ல புரியுதா? நாம என்ன செய்யறோம் தெரியுமா? அவங்க தவற நம்ம புரிய வைக்கல, மாறாக அவங்கள தப்ப ஒத்துக்க வைக்கிறோம். நீ தப்புன்னு ஒத்துக்கோ அப்படின்னு நம்ம அவங்கள என்ன செய்யறோம்?
அடக்குமுறைப்படுத்துகிறோம், போர்ஸ் பண்ணுகிறோம். அடக்குமுறைக்கும் அதிகாரத்துக்கு இருக்கிற வித்தியாசம் சொல்லிட்டு இருக்கிறேன், புரியுதா? அப்ப அந்த மகள் சொல்ற, அப்பா நீங்க தாழ்மைப்படுங்கப்பா. தப்பு. ஆனா அவருக்கு அவருடைய தவறை நான் எடுத்து பேசி புரிய வைத்த போது, சாரி பாஸ்டர், தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர், என் கண்ணை திறந்துட்டீங்க பாஸ்டர், நான் போக மாட்டேன் பாஸ்டர், நான் இங்கதான் இருப்பேன் பாஸ்டர். கடைசியில சொல்லி ஜெபிக்கும் போது ஆவியில நிரம்பி அந்த மனுஷன் அந்நிய பாஷையில் ஆராதிச்சு அந்த மகளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில அவர் கட் பண்ணிட்டு 2வது கால் பண்ணி அந்த மகள்கிட்ட பேசும்போது சொன்னேன், சிஸ்டர், ஒரு நாள் உங்க பெத்தவங்களை நினைச்சாதீங்க, கனவீனப்படுத்தாதீங்க. அடக்கும், நீங்க பண்ணது அடக்குமுறை. ஒருவனுடைய நியாயத்தை சொல்லுவதற்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டேங்கிறோம். என்ன பண்றோம்? நீ ஒத்துக்கோ, நீ தாழ்மைப்படு. ஆனா அவனுடைய நியாயத்தை பேசவே விட மாட்டோமே. அதான் பெந்தெகோஸ்தே. தாழ்மைங்கிற பேர்ல நீ தாழ்மைப்படும், தாழ்மையாரு, நியாயத்தெல்லாம் நீ பேசக்கூடாது, உன் பக்கத்துல இருக்கிற நீதிய நீ எல்லாம் பேசக்கூடாது, தாழ்மைப்படு. இதுக்கு பேரு அடக்குமுறை, அடிமைத்தனம். ஒருவனுடைய பட்சத்தில் இருக்கிற நியாயத்தை சொல்ல கூட நம்ம விடலனா, அதை போல அராஜகமும் அடக்குமுறையும் உலகத்துல கிடையாது. கோர்ட்ல நீங்க போனீங்கன்னா மரண தண்டனை விதிக்கப்பட்டவனுடைய நியாயத்தை கூட என்ன செய்யணும்? கேட்கணும். நியாயத்தை கேட்காம தண்டனை என்ன செய்ய முடியாது, விதிக்க முடியாது, விதிக்க கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? ஒருத்தனுடைய நியாயத்தை கேட்கவே மாட்டேங்கிறோம். மாறாக நம்ம என்ன பண்றோம்? அடக்குமுறைப்படுத்துகிறோம். நான் சொன்னா நீ செய்யணும், நான் சொன்னா நீ கேட்க. அவனுடைய நியாயத்துக்கு இடம் கொடுக்கறது இல்ல, அவனுடைய நீதிக்கு நம்ம இடம் கொடுக்கறது இல்ல. ஒருவர் ஒரு தவறு இழைத்திருக்கலாம், ஆனா அவங்க தவறு இழைத்ததுல என்ன நீதி இருக்கு நமக்கு தெரியாது. அதை கேட்காம கொள்ளாம 2 பக்கமும் விசாரிக்காம தீர்ப்பு செய்கிறவன் ஒரு நாளும் நீதி உள்ளவன் அல்ல. எந்த ஒரு காரியத்தையும் 2 பக்கம் விசாரித்து தான் தீர்ப்பு செய்ய வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதிகாரத்துக்கும் அடக்குமுறைக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆளுகை செய்கிறவரிடத்தில் இருக்கிறது அடக்குமுறை அல்ல, ஆளுகை செய்வரிடத்தில் இருக்க வேண்டியது அதிகாரம், பவர். உங்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆதாமின் இடத்துல கர்த்தர் சொன்னார், நீ இவைகளை எல்லாம் ஆண்டு கொள்வாயாக. ஆனா நோவா கிட்ட ஆண்டவர் சொன்னார், இவைகள் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம்? புசிக்கலாம். இவைகள் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம்? புசிக்கலாம். புசிக்கலான்னு கொடுத்ததை எடுத்து தலையில வச்சு கொஞ்சம் வைங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றை உண்டாக்குனதுக்கு ஒரு நோக்கம். உதாரணத்துக்கு இந்த மொபைல் போனை உண்டாக்குனதுக்கு ஒரு நோக்கம், இந்த கீபோர்டை உண்டாக்குனதுக்கு ஒரு நோக்கம், இந்த விளக்கு, இந்த ஃபேன் உண்டாக்குனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உண்டா இல்லையா? இப்ப இந்த ஃபேன் எதுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கு? காற்றாடுவதற்கு இல்லையா? அதுக்கு பேர் காற்றாடின்னு பேர், காற்றாடுவதற்கு. இப்ப அதுல இருக்கிற லீஃப் எங்க வீட்டம்மா உருவி காய்கறி வெட்டிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏமா அது எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னு நோக்கத்தை தவறி பண்ணிட்டு இருக்கீங்களே இல்லையா? ஒவ்வொன்றையும் கடவுள் படைத்ததற்கு ஒரு நோக்கம். கேவலம் மண்புழு, மண்ணுக்குள்ள கிடக்கிற கேவலம் மண்புழு. யாரும் மண்புழு என்ன செய்யறது இல்ல, பெருசா மதிக்கிறது இல்ல. ஆனா அந்த மண்புழுவுக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், விவசாயிகளுடைய நண்பன் என்று பெயர். அப்ப கடவுள் ஒவ்வொன்றையும் உருவாக்குறதுக்கு நோக்கம் உண்டு. நாம ஒரு காரியத்தை தவறாய் திருப்புகிற போது நோக்கத்தை தவறாய் மாற்றுகிறோம். உதாரணத்துக்கு குதிரை எதற்கு படைக்கப்பட்டது? மனுஷன் சவாரி பண்றதுக்கு, பண்ணிக்கலாம், நல்லா ஓடும், சவாரி பண்ணிக்கலாம். கழுதை பொதி சுமக்கிறது. பொதி சுமக்க படைக்கப்பட்ட கழுதையை கொண்டு வந்து நாம வீட்டுல ஷோகேஸ்ல வச்சா நல்லா இருக்குமா? அதனுடைய நோக்கம் மாறிடுது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம். பூனை இருக்கு, எலி பிடிக்கிறது. நான் ஒரு வீட்டுல பார்த்தேன், எலியை கண்டு பூனை பயந்து ஓடுது. எலி நம்மளதான் இருக்குது, இப்படிதான் இருக்கிற ஒரு எலியை பார்த்து எது பயந்து ஓடுது? பூனை இந்த அப்படின்னு பயந்து ஓடுது. அப்போ எலிய கண்டா பூனை என்ன செய்யணும்? ஏன்னா அதுக்கு உணவு கடவுள் அப்படிதான் படைச்சிருக்க. நாய் வீட்டை காக்கணும், வீட்டை
நாயை வீட்டுக்குள்ள பூட்டி நம்ம நாயை காக்கப்படாது, நாயை வெளியில கட்டி நாய் வீட்டை காக்கணும். அதுக்குதான் அது படைக்கப்பட்டது. மாடு மனுஷனுக்கு பால் கொடுக்கணும், காளை உழுவதற்கு பயன்படுத்தப்படணும். பைபிள்ல படிச்சிருப்பீங்களா, நான் 2 ஏர் மாடுகளை வாங்கினேன், படிச்சிருக்கீங்களா? அதை கொண்டு போய் என்ன செய்ய போறேன், வயல்ல உழ போறேன் சொல்றாரா இல்லையா? அப்போ ஒவ்வொன்றுக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்களை உண்டாக்குனதுக்கும் ஒரு நோக்கத்தை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நல்ல கவனிங்க, நமக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எதன் மீதெல்லாம்? எதன் மீதெல்லாம்? இயற்கையின் மீது நமக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்க வானத்தை பார்த்து கட்டளையிட முடியும், கட்டளை இடணும். அதிகாரத்தை நம்ம எல்லாம் இதுவரைக்கும் பயன்படுத்தினதே இல்லை, தெரியுமா? நம்ம நிறைய பேர் அதிகாரத்தை பயன்படுத்தினதே இல்லை. நமக்குன்னு கொடுக்கப்பட்ட பவரை நம்ம யூஸ் பண்ணதே இல்லை, மிஸ்யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். வானத்துக்கு கட்டளை கொடுக்க நமக்கு அதிகாரம் உண்டு, ஆனா நம்ம கட்டளை கொடுத்தது இல்ல. பூமிக்கு கட்டளை கொடுக்க நமக்கு அதிகாரம் உண்டு, நம்ம கட்டளை கொடுத்தது இல்ல. ஆனா மனிதர்களுக்கு கட்டளை கொடுத்தது. புரியுதா? இயேசு வானத்துக்கும் பூமிக்கும் கட்டளை கொடுத்தார். வானத்தை பார்த்து கட்டளை இட்டார், காற்றை பார்த்து கட்டளை இட்டார். காற்றை பார்த்து சொன்னார், காற்றே அமைதலாயிரு, கடலே இறையாதே சொன்னாரா இல்லையா? நம்மளும் வாழ்க்கையில சொல்ல கத்துக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தேவன் இரக்கமுள்ளவர், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா எதுக்கு இறங்கணும்னு நமக்கு ஒரு அறிவு இருக்கணும், நிதானம் இருக்கணும். ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு சொல்றேன், யாருக்கு இறங்குறீங்களோ இல்லையோ, மனிதர்களுக்கு இறங்குங்க, மனிதர்களுக்கு இறங்குங்க. புரியுதா? பசியோடு இருக்கிற ஒருவனுக்கு ஆகாரம் கொடுங்க, பசியோடு இருக்கிற மனுஷனுக்கு முதல்ல ஆகாரம் கொடுங்க. வஸ்திரம் இல்லாத இருக்கிற மனுஷனுக்கு முதல்ல வஸ்திரம் வாங்கி கொடுங்க, கற்றுக்கொள்ளுங்க. போன கிறிஸ்துமஸுக்கு எத்தனை பேர் ஏழைகளுக்கு துணி வாங்கி கொடுத்தீங்க? அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஒரு சாரி, ஒரு பிளவுஸ் பிட்டு, சட்டை பீஸு. உண்மையிலே ஒரு பாவத்துக்கு ஒரு 200 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு சாரி வாங்கி கொடுக்க வசதி இல்லாம இருந்தீங்களா? நான் சொல்றது வருஷத்துல 365 நாள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லல. அட்லீஸ்ட் நல்ல நாட்கள் வரும்போதாவது ஒரு ஏழைக்கு. ஆனா நம்ம பொதுவா வாங்கி கொடுப்போம், யாருக்கு தெரியுமா? நம்ம சித்தப்பனுங்க, மொவளுக்க, நம்ம பெரியப்பனுங்க, மருமவளுக்க, இப்படி நம்ம சொந்த பந்தங்களுக்குள்ளேயே தான் நம்ம என்ன செய்வோம். ஆமா, நம்ம அநேகர் செய்யற உதவி. அப்புறம் எதை தாண்டி நம்ம செய்தோம்னா எதை செய்வோம்? எங்க சபைக்கு வர்றவங்களுக்கு தான் நம்ம உதவி செய்யணுமா? நீங்க சிபிஎம்மா, சிபி அப்படின்னுட்டாங்க. நீங்க வேர்ட் ஆஃப் ஹெவனா அப்படின்னா இந்தாங்க. சபை பார்த்து உதவி செய்யக்கூடாது. ஏழை எந்த சபையில இருந்தாலும் உதவி செய்யுங்க. ஐபிசில இருந்தாலும் சரி, ஏஜில இருந்தாலும் சரி, சர்ச் ஆஃப் காட்ல இருந்தாலும் சரி, ஃபுல் காஸ்பல்ல இருந்தாலும் சரி, இண்டிபெண்டன்ட் சபையா இருந்தாலும் சரி, சபைக்கே போகாத ஒரு இந்து மனுஷனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தா, தேவை உள்ளவர்களா இருந்தா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இரக்கம் காட்டுங்க. தேவனுடைய சுபாவம் இரக்கம் உள்ளவர். சொல்லுங்க, மனதுருக்கம் உள்ளவர். மனதுருக்கம் உள்ளது அவருடைய சுபாவம் இல்லையா? ஆமா, நம்மள அந்த மனதுருக்கம் இருக்கா? மனதுருக்கம் இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டுகிட்ட கேளுங்க, உம்முடைய மனதுருக்கத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்க. இயேசு பசியாய் இருக்கிற மக்களை கண்டபோது மனதுருகினாராம், வியாதியஸ்தர்களை கண்டபோது மனதுருகினாராம். நம்ம எல்லாம் நிச்சயமோ ஒருத்தருக்கு வியாதி வந்தா நம்ம மனதுருகுவோமா? மாட்டோம். மாறாக நியாயம் தீர்ப்போம். அது இவங்க ஏதாவது பாவம் பண்ணியிருப்பாங்க, அதனாலதான் இவங்களுக்கு என்ன வந்திருக்கு? குடல்ல அல்சர் வந்திருக்கு. காரம் தின்னதுனால அல்சர் வந்துச்சு, இல்ல சாப்பிடாம குடலை காய போட்டதுனால அல்சர் வந்துச்சு. நம்ம அதை என்ன சொல்லுவோம்? அவங்க ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டாங்க, அதனாலதான் அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? அல்சர் வந்துருச்சு. சொல்லலாமா? சொல்லுவீங்களா? சொல்லவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாளும் யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க, மனதுருக்கம் உள்ள. இயேசு வியாதியஸ்தர்களை கண்டபோது நியாயம் தீர்க்கவில்லை, மனதுருகினார். குற்றப்படுத்தவில்லை, மனதுருகினார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்த அந்த சுபாவம் நம்மில் இருக்க வேண்டும்.
அப்ப தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் மனதுருக்கம் உள்ளவர். அவருடைய சுபாவம் நமக்கு இருக்கணும். அடுத்து தேவன் மன்னிக்கிறவர். தேவனுடைய சுபாவத்தில் அடுத்த ஒரு சுபாவம் என்னங்க? அவர் மன்னிக்கிறவர். தம்மிடத்துல போய் என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டா அவர் என்ன செஞ்சிருவார்? மன்னிச்சிருவார். நம்ம மன்னிப்புமா? மன்னிச்சிருக்கீங்களா? ஒருவேளை இதுவரைக்கும் மன்னிக்கலன்னா இனி மன்னிச்சிருங்க. ஏன் மன்னிக்கணும்னு சொல்லி தரேன். நீங்க மன்னிக்கப்பட்டபடியினால் நீங்க மன்னிங்க. ஆமென். உங்களுக்கு இரக்கம் காட்டினாரே, அதனால நீங்க இரக்கம் காட்டுங்க. உங்களை மன்னிச்சாரே, அதனால நீங்க மன்னிங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பகையையும் விரோதத்தையும் ஒரு நாளும் வளர்க்காதீங்க. யார் மேலேயும் கசப்பு வைராக்கியம் வைக்காதீங்க. குற்றம் இல்லாத மனுஷன் யாரும் இல்ல உலகத்துல. நான் தான் பரிசுத்தவான்னு ஒரு நாளும் மனதுக்குள் நினைக்காதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? ஆமா. சரி, அப்போ தேவனுடைய சுபாவம் நமக்குள் வெளிப்பட்டால் நாம் யாரா இருப்போம்? அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம், அல்லது அவரால் பிறந்தவர்களாய் இருப்போம். அப்ப தேவனால் பிறந்தவன் அவனை பொல்லாங்கன் தொடான். அப்ப இன்னைக்கு நீங்க தேவனால் பிறந்தவர்களான்னு உங்களை நீங்க அலசி ஆராய்ந்து கண்டுபிடித்தால் உங்களை பொல்லாங்கன் தொட முடியாது. நீங்க பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். அப்ப ஜெயிப்பதற்கான வழி தேவனால் பிறந்திருக்க வேண்டும். இரண்டாவது நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எடுத்து வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் புஸ்தகம், யாக்கோபு எழுதின நிருபத்துல 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிப்போம். தேவனுக்கு போதும். என்ன கவனிங்க, பொல்லாங்கனை ஜெயிக்க, இந்த உலகத்தை ஜெயிக்க நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், முதல்ல தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. தேவனால் பிறந்தவனை பிசாசு செய்ய முடியாது, தொட முடியாது. நீங்க தேவனால் பிறந்தவர்களா? அப்ப உங்களை பிசாசு நெருங்க முடியாது. நீங்க அவனை ஜெயிக்க முடியும். அதனால நீங்க திடமனதா இருங்க, தைரியமா இருங்க. இரண்டாவது உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமென், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டுமா? நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நான் கடவுளுடைய பிள்ளை, நான் சொன்ன God என்று நம்மை நாமே மார்தட்டி கொள்ளுகிறோம், பீத்தி கொள்ளுகிறோம். ஆனால் அந்த கடவுளுக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? அவர் ஏதாவது சொன்னா அதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க. ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுட்டு போயிடுறோம். கேட்டா சொல்லுகிறோம், நாங்க யாரு? கடவுளுடைய பிள்ளைகள். எப்படி இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்க முடியும்? எப்படி ஜெயிக்க முடியும்? அப்ப இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா, பிசாசை ஜெயிக்கணும்னா முதல்ல தேவனால் பிறந்திருக்க வேண்டும். தேவனால் பிறந்த ஒரு தேவ பிள்ளை தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மாதாபிதாக்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, தாய் சொல் கேளாத வௌவால் தலைகீழ தொங்கிட்டு கிடக்குமா. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எதுக்கு? நீ குடியிருக்கும் தேசத்துல உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு. ரொம்ப காலம் வாழணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப காலம் வாழணுமா? உங்க அம்மா அப்பாவை கனம் பண்ணுங்க, தாய் தகப்பனும் கனம் பண்ணுங்க. நீங்க நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? எங்க பெத்தவங்க கண்டுக்கிறது இல்லை, எங்க பெத்தவங்க எங்களை மதிக்கிறது இல்லை. நீ பெத்தவங்களை மதிக்கிறியா? கேள்வி வைக்கப்பட்டது. நீங்க உங்க தாயின் தகப்பனை கனம் பண்றீங்களா? உங்க மாதாபிதாக்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறீங்களா? பெத்த தாய் தகப்பனுக்கே செவி கொடுக்காவிட்டால் ஆவிக்குரிய பிரகாரம் தேவனால் பிறந்த நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுவீங்க? காண்கிற இந்த உலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கே கீழ்ப்படியா முடியாவிட்டால், காணாத அந்த தெய்வத்துக்கு நான் பிறந்தேன்னு சொல்லிக்கிட்டு அந்த தெய்வத்துக்கு கீழ்ப்படுகிற அப்படின்னு சொன்னா அதை ஒத்துக்க முடியுமா? அப்போ காண்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க, மரியாதை கொடுங்க, உங்க ஆயுசு நீடித்திருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க குடியிருக்க தேசத்துல உங்க ஆயுசு நீடித்திருப்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க நோய் நொடி இல்லாம நீங்க வாழ்வதற்கு உங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம அவங்க சொல்றத அவங்க உங்களுக்கு எது சொன்னாலும் நன்மைக்கு தான் இருக்கும். இத சாப்பிடுன்னு ஒண்ணு கொடுத்தா அது உங்க நன்மைக்கு தான் கொடுப்பாங்க.
உங்களை சாகிறதுக்காக ஒரு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அப்படி அவங்க கொடுக்கறத சாப்பிட்டு அவங்க கொடுக்கிறபடி நீங்க வாழ்ந்தீங்கன்னா, அவங்க சொல்றபடி நீங்க வாழ்ந்தீங்கன்னா, நீங்க நோய் நொடி இல்லாம வாழ்வீங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு அர்த்தம் என்ன? நீங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா, நீங்க சுபிக்ஷமா, நீங்க சுபமா வாழலாம். அதுக்குத்தான் சொல்றார் தாய் தகப்பனுக்கு. அப்ப தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்கா? இல்லைன்னா இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் ரட்சிக்கப்படுற வரைக்கும் எங்க அம்மாவை வா போன்னு தான் பேசுவேன். என்ன வாமா போமா, இன்னும் ஒருபடி மேல போய் வாடின்றுவேன். வாடிமா அப்படிதான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ, என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டேனோ, என்னைக்கு நான் ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுத்தேனோ, அன்னையிலிருந்து எங்க அம்மாவை வாங்கன்னு பேச ஆரம்பித்தேன். அன்னையிலிருந்து போங்க வாங்க அப்படின்னு எங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து பேச ஆரம்பிச்சேன். தெரியுமா உங்களுக்கு? உண்மையிலேயே நான் சாட்சியா சொல்ல முடியும், கிறிஸ்து உள்ள வந்தாருங்கிறத எங்க அம்மா பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. தோத்திரம். எங்க அம்மாவே சொன்னாங்க, அவன் என்னைக்கு இயேசு ஏத்துக்கிட்டானோ அன்னையில இருந்து என்ன மரியாதையா பேசுவான், வாங்க போங்கன்னு பேசுவான். நமக்குள்ள கிறிஸ்து வந்திருக்கிறாருன்னு சொல்றோம், நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்றோம். ஆனா என்ன மாற்றம் தெரியுது? ஒரு மாற்றம் தெரியல. என்ன? சர்ச்சைக்கு போறோம், ஆராதிக்கிறோம், இது ஒண்ணுதான் மாற்றமா இருக்கே தவிர வாழ்வியல் மாற்றம் என்ன வந்தது? வாழ்வியல் மாற்றத்தை தராத கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் அல்ல. புரியுதா? அப்ப நீங்க மாறணும், வாழ்வியல் மாற்றம் வரணும். சோ உங்களுடைய ஜீவிதத்துல தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்க. அந்த தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுகிறதுடைய முதல் படி உங்களை பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிங்க. இரண்டாவது, உங்களை ஆவிக்குள்ள உங்களை வளர்க்கிற, உங்களை போதித்து நடத்துகிற, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை தருகிற தேவ மனிதர்களுக்கு கீழ்ப்படிங்க. தேவனுக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சிருவீங்க. வசனம் உங்களை நடத்த ஆரம்பிச்சிடும். நீங்க வசனத்துக்கு கட்டுப்பட ஆரம்பிச்சிருவீங்க, வசனத்துக்கு கீழ்ப்பட ஆரம்பிச்சிருவீங்க. வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வசனம் உங்களை வாழ வைக்கும். இல்லையா சொல்லுங்களேன்? அப்ப நீங்க என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். உபாகமம் 28 நம்ம படிக்கிறோம் இல்லையா? இன்று நான் உனக்கு விதிக்கிற என் கற்பனைகளின்படி செய்ய நீ கவனமாயிருந்தால் கீழே சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். அப்ப தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படி ஆரம்பித்து விட்டால் ஆசீர்வாதங்கள் நம்ம மேல வந்து பலிக்கும். இன்னைக்கு ஒரு வேளை நம்ம கஷ்டப்படுற மாதிரி, கீழே இருக்கிற மாதிரி, நம்ம தரம் கட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நம்முடைய தரத்தை உயர்த்துவார். நாம் வாளாகாமல் தலையாவோம், கீழாகாமல் மேலாவோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நான் போய் கடன் வாங்க மாட்டேன், அநேகருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிட்டார் பாஸ்டர். இனி நாங்க ஊருக்கெல்லாம் வட்டிக்கு கொடுக்க போறோம். 100க்கு 10, 100க்கு 20. கர்த்தர் எவ்வளவு உயர்த்தினாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க எல்லாருக்கும் சொல்றேன், உங்களை எவ்வளவு மேம்படுத்தி கர்த்தர் உங்களை உயர்த்தினாலும் எந்த சூழ்நிலையிலையும் வட்டிக்கு விட்டு அந்த பணம் நீங்க எடுக்காதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. பேங்க் வட்டின்னு ஒண்ணு இருக்கு, நியாயமான வட்டி. இயேசு கிறிஸ்து ஒரு ஊமை சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு எஜமான் தூர தேசத்துக்கு போனான். தன்னுடைய தாளந்துகளை எடுத்து தன்னிடத்துல வேலை செய்தவரிடத்துல கொடுத்தான். ஒருத்தன் 5 வாங்கி 10 மாத்தினான், ஒருத்தன் 3 வாங்கி 10, ஒருத்தன் 1 வாங்கி என்ன பண்ணானா? அவனை பார்த்து அந்த எஜமான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? எப்பா, நான் பொல்லாதவன் தெரிஞ்சதில்ல, சரி இருக்கட்டும்பா, விதைக்காத இடத்துல அறுக்க மாட்டேன், உனக்கு தெரியும், ரைட்டு. நீ அவ்வளவு நல்லவன், என்ன பண்ணி இருந்திருக்கணும்? அந்த காசுக்காரர்களிடத்துல கொடுத்து வைத்திருக்கலாமேன்னு கேட்டார். காசுக்காரர்கள் என்று இங்க சொல்லப்படுவது பேங்க். அப்ப பேங்க்ல வட்டி உண்டா? உண்டு. அங்க வட்டி வாங்கலாமா? பணத்தை போட்டு அங்க தர்ற வட்டி வாங்கலாமா? வாங்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. அநியாயமா இன்னைக்கு வட்டி வாங்கி வட்டிக்கு கொடுத்து அதுல தசமமாக வேற. அதுக்காக போய் வட்டி பிசினஸுக்கு போய் பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார், ஆண்டவரே எங்க அன்பு சகோதரியுடைய இந்த வட்டி பிசினஸ்
100க்கு 20 ரூபாய் வட்டி, மீட்டர் வட்டி, அப்புறம் என்ன வட்டி, கந்து வட்டி, ஸ்பீடு வட்டி, இன்னும் இப்ப என்னென்னமோ வட்டி எல்லாம் இருக்கு. ஆமா, அவைகளுக்கு போய் ஜெபம் பண்ணலாமா? எனக்கு என்கிட்ட ஜெபம் பண்ண சொன்னாங்கன்னா நான் இப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த வட்டிக்கு வர பணம் ஒரு பணம் கூட இவங்க திங்கப்படாது, அது அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போயிடும். வட்டி அடுத்தவனை பிழிந்து எடுத்து வாங்கக்கூடிய பணம். சிலரெல்லாம் அசலை விட வட்டி அதிகமாகி கொடுக்க முடியாம சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணி சாகிற குடும்பங்கள் எத்தனை. அவனுடைய மரணத்துக்கு காரணமா இருக்கிற பணம் ஆசீர்வாதமா சாபம்? இன்னொருத்தருடைய நாசத்துக்கும் அழிவுக்கும் காரணமா இருக்கிற பணம் அது ஆசீர்வாதமா சாபம்? எவ்வளவு உயர்த்தினாலும். அப்ப கடன் கொடுங்கன்னு சொல்லியிருக்கே, வட்டிக்கு கொடுங்கன்னு சொல்லல, கடன் கொடுங்கன்னு சொல்லியிருக்கு. கடன் கொடுத்தா கடன் அப்படியே திருப்பி வாங்கலாம். நான் சொல்ற புரியுதா? ஆமா, என்னைய கேட்டா அதிகமா இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க கடன் கொடுத்துட்டு இருக்காங்க, வட்டிக்கு கொடுக்குறாங்க. அது வேற ஆவி. என்னைய கேட்டா ஊழியக்காரன் வட்டிக்கு கொடுக்குறான்னா அவன் ஊழியக்காரன் கிடையாது, அவனை வேற ஆவி பிடிச்சிருச்சு. கடன் கொடுப்பாயின்னா என்ன? என்னைய கேட்டா குறிப்பா ஊழியக்காரங்க கிட்ட யாரும் கடன் கேட்டு வந்தா, காசு இருந்தா தரலனாலும் அவங்க தராம கூட போகலாம், அந்த எண்ணத்தோட தான் கொடுக்கணுமே தவிர திருப்பி தருவாங்கன்ற எண்ணத்துல கொடுக்க கூடாது. ஏன்னா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த விசுவாசிக்கு வீட்டுக்கு 4 தடவை நடப்பாரு இந்த மாஸ்டர். பாத்திரம் காசு வந்துருச்சா, அந்த விசுவாசிக்கு அதுக்கப்புறம் மடுத்து போயிச்சா, என்னடா ஊழியக்காரன். ஏன்னா அவங்க ஏன் கடன் வாங்குறாங்க? இல்லைங்கிற ஒரு தரித்திரத்துலதான் கடனே வாங்குறாங்க. இருந்தாயே அவங்க கடன் வாங்குறாங்க இல்லையா? ஆனா நம்ம ஆளு கடன் வாங்கும் போது சரி, ஒரு பெரிய தப்புன்னு தெரியுமா? நாளைக்கு காலை 7 மணிக்கு இப்படி டங்கின்னு வந்து விழுந்துரும் என்கிட்ட பணம், நான் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருவேன். இந்த மாதிரி இந்த ஓட்ட டயலாக் எல்லாம் விட்ட உடனே நம்ம ஆளுங்க ஏமாந்து. உங்களுக்கு கடன் வாங்குறவங்க நியாயமா ரீசனை சொல்லி கேளுங்க. எனக்கு 1 மாசம் ஆகும்னா 1 மாசம் ஆகும்னு சொல்லுங்க. 1 மாசம் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு 3 நாளையில கிடைச்சிடும் பார்த்துக்கிட்டு இந்த இப்ப கொண்டு தந்துருவேன் கேட்டீங்களா? இப்படி வீட்டுக்கு இப்படி போயிட்டு அப்படி கொண்டு தந்துருவேன். அதுக்கு எதுக்கு கடன் வாங்கணும்? இப்படி போயிட்டு அப்படி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு. அப்படி கேட்காதீங்க. உங்களுக்கு தயவு செய்து யார்ட்டையாவது கடன் வாங்கணும்ன்ற சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு வேளை கடன் வாங்குறீங்கன்னா வட்டிக்கு வாங்காதீங்க. நீங்க அப்படி வாங்குறதா இருந்தா, நான் வாங்கக்கூடாதுங்கிறதுலதான் நான் ரொம்ப குறியா இருக்கிறேன். யாரும் கடன் வாங்காதீங்க. நீங்க கடன் கொடுக்கறவங்களா மாறுங்க. ஒருவேளை ஒரு நிலை வந்து போனால் அடுத்த மாசம் என்னால கொடுக்க முடியும்னா அடுத்த மாசம் கொடுக்க முடியும்னு சொல்லி கேளு. 10ஆம் தேதி வந்துடும் பிரதர். இந்த 10 இருக்கு, இன்னையில இருந்து மீன் 3 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு 7ஆம் தேதியா? 8, 9, 10ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு டானு கொண்டு கொடுத்துருவோம்னா, கொடுக்கலன்னா என் செடியை நொல்லிக்கிடுங்க. இப்படி டயலாக் விட்டோம்னா அவங்க என்ன செய்வாங்க? நம்பி கொடுத்து கடைசியில அது எங்கெல்லாமோ போய் சுத்தி அவமானப்பட்டு அதை கொடுக்க முடியாம இவங்க வெக்கப்பட்டு அவங்கள காணும் போது ஒளிச்சு ஓடி அது பேரெல்லாம் கெடுத்து. அதை விட பெஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன், கடன் வாங்கணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போங்க. நீங்க எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துட்ட கேளுங்க. எத்தனை கோடி கேட்டாலும் கடனா இல்ல, தானமாவே தருவார். இல்லையா சொல்லுங்க. சோ அதனால கடன் வாங்குறத நிறுத்துங்க. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தேவ பிள்ளை கடன் வாங்க மாட்டான். அந்த வார்த்தையை நான் இப்படி படிக்கிறேன். அங்க என்ன எழுதியிருக்குன்னு படிக்க முடியுமா உங்களால? உபாகமம் 28. நீ என்ன எழுதியிருக்கு? கடன் கொடுப்பாய். இந்த வார்த்தையினுடைய ஆழம் புரிஞ்சுக்கணும். தமிழ்ல வாராய் அப்படின்னு என்ன அர்த்தம்? வான்னு அர்த்தம். தமிழ்ல வான்னு சொல்றதுக்கு வாராய்ன்னு ஒரு பதம் உண்டு. தாராய் அப்படின்னா தா அப்படின்னு ஒரு பதம் உண்டு. அப்ப கொடுப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடு என்ற. உங்ககிட்ட யாராவது
ஒரு தேவைக்காக கேட்டு வந்தா, கையில காசு இருந்தா, ஐயோ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கப்படாதா, இப்பத்தானே கொடுத்து விட்டேன்னு சொல்லக்கூடாது. இருந்தா மனசார கொடுப்பாய், கொடுன்னு. அடுத்து நீயோ வாங்காதிருப்பாய்ன்னு அர்த்தம் என்ன? வாங்காத. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? வாங்க மாட்டேன்றது ஒரு அர்த்தம், வாங்காதேங்கிறது இன்னொரு அர்த்தம். சரியா? கடன் கொடுங்கிறது ஒரு அர்த்தம், கொடுப்பேங்கிறது ஒரு அர்த்தம், கொடுங்கிறது ஒரு அர்த்தம். நீ கொடுப்ப அப்படின்னா அது எப்ப என்னைக்கு வேணாலும், கொடு அப்படின்னா அது ஒரு கட்டளை. வாங்காதிருப்பாய் அப்படின்னா வாங்காத அப்படின்னு அர்த்தம், வாங்க மாட்டேன்னு ஒரு அர்த்தம். நம்ம எல்லாம் இந்த வாங்க மாட்டேன் மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கோம், வாங்காதேங்கிற வார்த்தையை நம்ம எடுக்கிறதே கிடையாது. புரியுதா? வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்க, ஆனாலும் என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம், ஆண்டவரே நான் கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறாரோ, அப்பா அந்த வசனத்தின்படியாக நீ ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணிட்டு எலிசபெத் அக்காட்ட போய் கடன் வாங்கிட்டு நிற்கும். ஏக்கா ஜெபம் பண்ணிட்டு தாக்கா வந்தேன் கொடுக்கான்னு கேட்கலாமா? புரியுதா? ஓகே. அப்போ நாம தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ, தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமோ, அவர்களுடைய வாழ்க்கையில சாத்தானை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆகவே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். மற்றொரு காரியத்தை கூட நாம் கவனிப்போம். வேகமா நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. சோதனைக்கு உட்படாதபடிக்கு, அப்ப தீங்கை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால், பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டுமானால், சாத்தானை ஜெயிக்கணும்னா, இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா நீங்கள் தான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபமே ஜெயம். ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். அப்ப ஜெபம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியம். வேதம் சொல்லுகிறது, தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும்போது 5வது அதிகாரத்தில் இப்படி எழுதுகிறார், நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பெல்லாம் ஜெபிக்கணுமா? எப்பெல்லாம்? கேப்பே விடாம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணுமா? புரியுதா? கேப் விடாம. ஐயோ நாங்க வேலைக்கு போகணுமே, வேலை செஞ்சுக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு இருங்க, சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க, ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. ஜெபம் பண்ணி ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிற அனுபவம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் இந்த உலகத்துல உங்களை மாதிரி தைரியமானவர்களை பார்க்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும், ஒரு திடமானது இருக்கும், எது வந்தாலும் பார்த்துக்கலாம். தேவ சமூகம் இருக்கு. முழங்கால் போட்டா வராதது இல்ல, ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் போட்டா எனக்கு கண்டிப்பா என்ன வரும்? பதில் வரும். முழங்கால் முடக்க கூடாது என்று இன்னைக்கு ஒரு போதனை ஓடிக்கிட்டு இருக்கு, தெரியுமா? முட்டி போட்டு ஜெபிக்க வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை. இது ஒரு அமெரிக்க உபதேசம். தானியேல் முழங்கால் போட்டான்னு பைபிள்ல தெளிவா இருக்கு. முழங்கால்கள் யாவும் முடங்கும்னு பைபிள்ல தெளிவா இருக்கு. தேவனுக்கு முன்னால முழங்கால் முடங்கும்னு இருக்கு. முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள்னு பைபிள்ல இருக்கு. ஆனா இந்த பைத்தியக்கார கூட்டம் இப்படி பேசி இருக்கு. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தவறான போதனைகள். ஜெபம் பண்ண கூடாது என்று போதிக்கிற கூட்டம் ஜெபம் எல்லாம் பண்ண வேண்டாங்கிறான். ஏன்? எல்லாம் கடவுளுக்கு தெரியும், அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம், கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண வேண்டிய தேவையில்லை. உங்க நாவின் சொல் பிறப்பதற்கு முன்பே உங்கள் தேவன் அறிந்திருக்கிறார், அதனால நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம் என்று தவறான போதனைகளை போதிக்கிற ஒரு கூட்டம் எழும்பி இன்னைக்கு ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவ ஜனங்கள் இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு நாள் இப்படிப்பட்ட தவறான போதனைகளுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. ஜெபம் பண்ணுங்க, கிடைக்கிற நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஜெபிங்க. இயேசு இரவெல்லாம் ஜெபித்தாராம், இரவெல்லாம் ஜெபித்தார். நேற்று நான் படுக்கும்போது இதெல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு, என் வேலையெல்லாம் முடிச்சு இங்க எல்லாம் செட் பண்ணிட்டு போய் படுக்கும்போது மணி 2. அதுக்கப்புறம் தூக்கம் போயிடுச்சு. காலையில அதிகாலையில் எந்திரிச்சாச்சு.
எழும்பி வந்து இந்த ஜபத்துல உட்கார்ந்தா இங்க இருந்து இங்க வரைக்கும் அந்த முதுகெலும்பெல்லாம் அவ்வளவு வலி, முடியல. ஒரு கட்டத்துல எனக்கு அப்படியே கஷ்டமா இருந்தது. அப்ப இன்னைக்கு என்னால பேச முடியுமான்ற ஒரு கேள்வி வந்துருச்சு. அப்பத்தான் யோசித்தேன், இரவெல்லாம் ஜெபித்து 3.5 வருஷம் இரவெல்லாம் ஜெபிச்சு பகலெல்லாம் ஊழியம் செய்த இயேசு கிறிஸ்து சரீரத்துல தானே இருந்தார். அவருடைய உடல் எவ்வளவு வலிச்சிருக்கும், அவ்வளவு வேதனைச்சிருக்கும். அவ்வளவு வலிகளுக்கு மத்தியிலையும் அவ்வளவு வேதனைக்கு மத்தியிலையும் ஜனங்கள்கிட்ட டயர்டாகாம ஒவ்வொரு நாளும் ஊழியம் செஞ்சாரு. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால நம்ம ஒண்ணுமே இல்லையே. அப்ப நம்ம அந்த கடவுளுக்காக என்ன செய்ய போறாங்கிற ஒரு எண்ணம் வந்தவன ஒரு எனர்ஜி வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமா, ஜெபம் பண்ணுங்க, ஜெபிக்க கற்றுக்கொள்வோம், ஜெபிக்க ஆரம்பிப்போம். இன்னையில இருந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெபம் ஆரம்பிக்கட்டும். ஜெபம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம் வேகமா. எபேசியர் 4:27. பிசாசுக்கு உலகத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? அவனுக்கு இடம் கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? சாத்தான் நமக்கு சப்போர்ட்டா வந்தோம்னா அவனுக்கு இடம் கொடுத்துறோம். நிறைய குடும்பங்கள் நடக்கிற பிரச்சனை அண்ணன் தம்பிக்கு பிரச்சனைங்க. யாருக்கு பிரச்சனை? அண்ணன் தம்பி 2 பேருக்கு பிரச்சனை. சரியா? அண்ணன் தம்பி 2 பேருக்கு நடுவுல பிரச்சனை. அந்த தம்பிக்கு வேண்டாத ஒருத்தன் பக்கத்து வீட்டுல இருப்பான் பாரு, அவன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். உடனே அவனையும் சேர்த்துக்கிட்டு தம்பி கிட்ட சண்டைக்கு போனா நியாயமா? சரியா? அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள நமக்கு 2 பேருக்கு தான் பிரச்சனை, நம்ம 2 பேரும் பேசி முடிச்சுக்கணும். ஊர்க்காரனையும் உலகத்துல உள்ளவனையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு வந்து நிற்க கூடாது. நிறைய குடும்பத்துல இந்த தப்பு நடந்துகிட்டு இருக்கு. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. சாத்தான் இப்படித்தான் வருவான், நமக்கு நல்லது செய்யற மாதிரி வருவான், நமக்கு ஃபேவரேட்டா நடந்துக்கிற மாதிரியே உள்ள வருவான். சொந்த சகோதரனை பகைக்கிறதுக்கு அடுத்தவனுடைய உதவியை நாடலாமா? சொல்லுங்க, செய்யலாமா? செய்யறாங்களே. அப்ப சாத்தானுடைய உதவி நமக்கு தேவையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய சகோதரர்கள் நமக்கு உண்டு. அவங்களுக்கு விரோதமா எழும்புறதுக்கு பிசாசு வருவான். பிசாச கூட்ட சேர்த்துக்கிட்டு நம்ம யாருக்கு விரோதமாயும் எழும்ப கூடாது. 2வது சொல்லுகிறேன், பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. உலகத்தினுடைய வேஷத்தை எல்லாம் கண்ணுக்கு முன்னால காட்டுவான். இயேசு கிறிஸ்துவ ஒரு உயர்ந்த மலையில கொண்டு போய் நிறுத்தினான். பிசாசு செய்யற வேலை என்ன தெரியுமா? நம்மளை உயர தூக்கிடுவான். நம்ம அந்த உயரத்தை பார்த்த உடனே ஆஹா நானு உயர்த்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு நமக்கு ஒரு பெருமை வந்துடும், ஒரு மேட்டிமை வந்துடும். சாத்தம் பண்ற தந்திரத்துல ஒண்ணு நம்மளை உயர்த்துவது. இன்னைக்கு நிறைய பேர் ஆசை என்னதான்? உயரணும். எவனை தள்ளிச்சாவது மேல வந்துடணும், யாரை மிதிச்சாவது மேல வந்துடணும். நோ, தப்பு. விசுவாசம் அந்த மாதிரி சிலர் எல்லாம் அப்படி தூக்கி மேல கொண்டு வந்துட்டு காட்டுவான். இப்ப பாரு மகிமை தெரியுதா தெரியுதா அப்படின்னுவான். உடனே பாக்குறதெல்லாம் மகிமையா தான் தெரியும், எல்லா மகிமையும் தெரியும். ஆஹா இவ்வளவு விஷயம் இருக்கா அந்த உலகத்துல அப்படின்னு ஒண்ணு நம்ம ஆளுங்க அந்த மகிமைக்கு மயங்கி சாத்தானுக்கு சரணடைஞ்சா சோழி முடிஞ்சு. உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பிசாசு அந்த மகிமையை எவ்வளவு நேரம் காட்டினானா? படிச்சிருக்கீங்களா? ஒரு உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் ஒரு நிமிஷத்துல உலகத்தினுடைய மகிமையெல்லாம், சாத்தான் கொண்டு வர்ற மகிமையெல்லாம் எவ்வளவு நேரம் தான் நிற்கும்? இந்த அற்ப நேர சந்தோஷத்துக்காக, அற்ப நேர சுகத்துக்காக, அற்ப நேர மகிமைக்காக, அற்பகால உயர்வுக்காக ஒரு நாளும் பரலோகத்தை விட்டுறாதீங்க, தேவனை விட்டுறாதீங்க. அவருக்கு மட்டும் கீழ்ப்படிந்துருங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. பிசாசு தந்திரமா உள்ள வருவா. ஒரு பழைய கவி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், பூரணாளகுள்ளவரே பூமிலந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே எந்த நண்பர் இயேசு, மண்ணுக்காக மாணிக்கத்தை
வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அப்ப இந்த உலக மேன்மைக்காக, உலகத்தினுடைய நன்மைகளுக்காக, இந்த உலகத்துல சாத்தம் கொண்டு கண்ணுல காட்டுற அற்ப சந்தோஷத்துக்காக ஒரு நாளும் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய சந்தோஷத்தை, நிலையான ஆசீர்வாதத்தை, அந்த நிலையான வீட்டை இழந்து விடாதிருங்கள். கர்த்தருக்குள் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசை ஜெயிச்சிடலாம். இடம் கொடுத்துட்டோம். ஒட்டக கதை தெரியுமா? ஒட்டக கதை தெரியுமா? தெரியாதோ? வனாந்தரத்துல, பாலைவனத்துல ஒட்டகம் கப்பலாம். அப்படி பாலைவனத்துல ஒரு கப்பலை, ஒரு ஒட்டகத்தை கூட்டிட்டு போன ஒரு மனுஷன் ஒரு குளிர்காலமா இருந்தப்போ ஒரு கூடாரத்தை போட்டு உள்ள படுத்திருக்கிறார். ஒட்டகம் வெளியில கிடக்கு. அந்த ஒட்டகம் சொல்லிச்சான், எஜமானனே எஜமானனே, எனக்கு ரொம்ப குளிருது, நான் உங்களை தானே தூக்கி சுமக்கிறேன், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யக்கூடாதான்னு கேட்டப்போ அந்த எஜமான் என்ன பண்ணாராம் தெரியுமா? ரொம்ப குளிருதே, நான் என்ன பண்ணணும்னு கேட்டாராம். அந்த ஒட்டகம் சொல்லிச்சான், என் தலையை மட்டும் உள்ள வச்சுக்கிறேன், ரொம்ப குளிருது. உடனே தலை வைக்கிறதுக்கு இடம் கொடுத்தார். ஒட்டகம் தலையை கொஞ்ச நேரம் வச்சுட்டு இப்ப சொல்லிச்சு, தலைக்கு இப்ப நல்லா இருக்கு, ஆனா முன்னங்காலம் பயங்கரமா குளிருது, நடுங்குது. உடனே அந்த எஜமானன் தலை வைக்க இடம் கொடுத்ததாச்சே, இறக்கம் காண்பித்து இப்ப ஒட்டகத்துக்கு முன்னங்காலும் முதுகும் உள்ள வைக்கிறதுக்கு இடம் கொடுத்தார். இப்ப அது சொல்லிச்சு, பின்னங்காலும் வாலும் குளிர்ல நடக்குது, இப்ப கொஞ்சம் கூட இடம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இறக்கம் காட்டி இடம் கொடுத்ததாச்சே, தலைக்கு இடம் கொடுத்து கடைசியில் வாளுக்கு இடம் கொடுக்கலன்னா எப்படின்னு வாளுக்கு இடம் கொடுத்தார். இப்ப அது மொத்தமா உள்ள வந்துச்சு. அது மொத்தமா உள்ள வந்தப்ப நம்மால் வெளியில விட்டார். ஏன்னா மொத்த கூடாரத்தையும் யார் ஆக்கிரமித்து விட்டா? ஒட்டகம் ஆக்கிரமிச்சிருச்சு. இப்போ கூடாரத்துக்குள்ள தங்க வேண்டிய மனுஷன் இப்போ வெளியில குளிர்ல தவித்துக் கொண்டிருக்கிறான். இதே மாதிரிதான் பிசாசு கொஞ்சமா உள்ள வருவான், மொத்தமா வரமாட்டான், முழுசா வரமாட்டான். ஆரம்பத்துல கொஞ்சமா தான் வருவான். சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிட்டு வருவான். நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தோம் வைங்களேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள புகுந்து அவன் இச்சையானது கர்ப்பம் தரித்து, அது கர்ப்பம் தரிச்ச உடனே பிள்ளை பிறந்துருமா? இல்ல, அதே மாதிரிதாங்க இச்சையானது கர்ப்பம் தரித்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு கட்டத்தில் அது பாவமாய் உடல் எடுத்து அது பாவத்தை பிறப்பிக்கும். அப்போ பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு இச்சையை உள்ள கொண்டு வருவான். அது கண்களின் இச்சையா இருக்கலாம், மாம்சத்தின் இச்சையா இருக்கலாம், ஜீவனத்தின் பெருமையா இருக்கலாம், இந்த உலகத்தினுடைய ஏதோ. சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடு இச்சை, சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் இச்சை, சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேரும் புகழும் இச்சை. புரியுதா? அப்ப இதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா அது என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா உள்ள புகுந்து ஒரு கட்டத்துல மொத்தமா ஆக்கிரமிச்சிரும், நம்மளையே தூக்கி சாப்பிட்டுரும். அப்போ நாம தோற்று போய் விடுவோம். அப்ப தோக்க கூடாதுன்னா அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்னொன்னு கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 4:7. பிசாசுக்கு 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 நீ எதிர்த்து. நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் தேவனால் பிறந்தவர்களாய் இருக்க வேண்டும். தேவனால் பிறந்தவர்களாய் இருந்தால் பொல்லாங்கன் உங்களை தொடுவதில்லை, நீங்கள் உலகத்தை ஜெயிக்கலாம். இரண்டாவது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், சொல்லி கொடுத்தனா இல்லையா? சோத்திரம். மூணாவது, ஜெபம் பண்ணணும். முதல்ல தேவனால் பிறந்திருக்கணும், இரண்டாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், மூணாவது தேவனிடத்துல ஜெபம் பண்ணணும். நாலாவது, பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஐந்தாவது, பிசாசுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து. அதுக்காக வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் எதிர்த்து நிக்காதீங்க. கேட்டா பிசாசு இருக்கு பாஸ்டர், அவங்க பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க, அதனால எதிர்த்து நிக்கிறேன்னு அவங்களை எதிர்த்து நிக்காதீங்க. அதுக்கு பதிலா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அது எப்படி ஏத்து நிக்கிறது? ஜெபத்துல தேவ சமூகத்துல உட்காருங்க, தனிமையில போங்க. ஆமா, உங்க வீட்டுல ஒருத்தர் பேயாட்டம் ஆடிட்டு இருக்காங்களா, அவங்க கிட்ட பதிலுக்கு சண்டை ஓட்டிங்கன்னு வைங்க,
வீடு நரகமாயிடும். அதுக்கு பதிலா உள்ளுக்குள்ள சாத்தானை எதிர்த்து கட்டிந்து கொள்ளுங்க. ஏன் சாத்தானை வீட்டுக்குள்ள சமாதானத்தை கெடுக்கிற எப்பா அப்படின்னு நீங்க உள்ளுக்குள்ள சாத்தானை எதிர்த்து அவனை கடிந்து கொண்டீங்கன்னா அங்க வீட்டுக்குள்ள வர்ற சண்டை அப்படியே சூடு போயிடும், ஒண்ணு வேணா போயிடும், சாத்தான் வெக்கப்பட்டு போயிடுவான். சொல்ற புரியுதா? ஆமா, பிசாசு சில நேரத்துல இல்லாதது எப்பவுமோ நடந்ததெல்லாம் தோண்டி எடுத்துட்டு வருவான். சம்பந்தமே இல்லாததெல்லாம் என்ன செய்வான்? தூக்கிட்டு வருவான். ஏன்? நம்ம சமாதானத்தை கெடுக்கணும் வருவான். அப்ப என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க. யாருக்கு ஏத்து நில்லுங்க? சாத்தான். அம்மா அப்பாவுக்கு ஏத்து நிற்காதீங்க. புரியுதா? பிள்ளைகளுக்கு ஏத்து நிற்காதீங்க, கூட பிறந்தவங்களுக்கு ஏத்து நிற்காதீங்க, புருஷனுக்கு ஏத்து நிற்காதீங்க, சகோதரர்களுக்கு ஏத்து நிற்காதீங்க. இப்ப யாருக்கு ஏத்து நிற்கணும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்பீங்களா? இல்ல நம்ம பேய் வருது பயந்து ஓடுவீங்களா? நம்ம எல்லாம் பேய்னு சொன்னாலே போதும். பேய்னு சொன்னாலே ஒரு விதமான பயம், நடுக்கம் இல்ல. இதுல எங்க போய் பிசாசை ஏத்து இருக்கிறது? எர்ணாவூர்ல ஒரு கேஸ் விஷயமா வந்திருந்த போது நான் ஒரு சண்டே ஆராதனைக்கு போனேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா 2007 நினைக்கிறேன், 2007 2008 காலகட்டம். அப்போ எர்ணாவூர்ல இந்த ஒரு டிபிஎன் சர்ச் பக்கத்துல இருக்குன்னு கேள்விப்பட்டு நாங்க ஆராதனைக்கு போகணும். நான் என் சபையில வேற ஒருத்தரை அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கிறேன் கோயம்புத்தூர்ல. அப்ப நான் இந்த சபைக்கு போனோம், நானும் இன்னொரு சகோதரரும் போயிருக்கோம். அப்ப இந்த சாட்சி வேலையில ஒரு பிரதர் எழும்பி நின்று சாட்சி சொன்னார். அது சொன்னதை நான் ஒத்து கவனிச்சேன். எல்லாரும் சொன்னாங்க, ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னாங்க, கச்சா தந்தார் வந்தார் போனார்லாம் சொன்னாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் வித்தியாசமா சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் கம்பெனிக்கு போயிட்டு வீட்டுக்கு நைட் ஷிஃப்ட் முடிச்சு நைட்டு 12:30 மணி இருக்கும், அந்த நேரம் வந்துகிட்டு இருந்தேன். அப்ப என் எதிரில பயங்கரமா உயரமா ஒரு பிசாசு வந்து நின்றுச்சு. கருகருன்னு இருந்தான், நல்ல ஒரு 20 அடி உயரத்துல இருந்தான், வருஷ ஜெய்ஜாண்டிக்கா இருந்தான், என் முன்னாடி வந்து நின்னான் அப்படின்னாரு. இவர் என்ன பண்ணிருப்பாருன்னு நீ கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, இயேசுவின் நாமத்துல போட்டு வெறுங்கையால் அவனை அடிச்சேன், அவன் காணாம போயிட்டான். அவர் சொன்னது உண்மையோ பொய்யோ அடுத்த விஷயம். ஆனா அந்த இடத்துல நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். ஜாஜ கண்டு பயந்து அம்மா அத்தான்னு கம்பெனிக்கு திரும்ப ஓடல, எதிர்த்து நின்று அதை நம்ம பழகிக்கணும். பிசாசுக்கு ஏத்து நில்லுங்க. சொல்ல புரியுதா? ஏத்து. வீட்டுக்குள்ள சில நேரம் பிசாசோட தொந்தரவு வரும், எதிர்த்து நில்லுங்க. நீயா நாங்க சில நேரத்துல வீட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு வீட்டை காலி பண்ணி அடுத்த வீட்டுக்கு ஓடுவோம். நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அங்கெல்லாம் பேய் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம இருக்கிற வீட்டுல இருந்து பேயை துரத்தி விடணும். பேய் நம்மளை துரத்தி விடக்கூடாது. நீங்க நிறைய பேரை பிசாசு துரத்தி விட்டுக்கிட்டே இருக்கு. ஆமா, நம்ம துரத்தப்படக்கூடாது, நம்ம தான் துரத்தி விடணும். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு சொல்றேன், பிசாசு நமக்குள்ள குடியேறுவதற்கோ குடியிருப்பதற்கோ அவனுடைய ஏதாகிலும் ஒன்று நம்மிடத்தில் இருக்குமானால் அவன் உரிமை பாராட்டி கொண்டு சொல்லுவான், என்னுடையது உங்களிடத்தில் இருக்கிற வரை நான் உங்களை விட்டு போக மாட்டேன். அவன் குடியிருக்கத்தக்க ஏதோ ஒன்று நமக்கு உள்ளே இருக்குமானால், நம்ம வீட்டுக்குள்ள இருக்குமானால் நம்மளை விட்டு. ஒருவர் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனாராம், ஒரு ஊழியக்காரர். விசிட்டிங் முடிஞ்சு போகும்போது அவர் பின்னாடி அந்த வீட்டுக்கார பையனும் போயிருக்கிறான். அவர் அடுத்த வீட்டுக்கு போய் விசிட்டிங் பண்ணி ஜெபம் முடிச்சுட்டு இறங்கி போகும்போது திரும்ப அவன் கூடவே அவர் அந்த பையன், அது அவருக்கு இவருக்கு ஒரே டவுட், இது அந்த வீட்டு பையனாச்சு, இவன் ஏன் நம்ம பின்னாடியே வரான், ஏன் தம்பின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னானா, பாஸ்டர் நீங்க குடிச்ச டெபரா செட்டை உங்க பாக்கெட்ல போட்டு வந்துட்டீங்கன்னா, டீ குடிச்ச டெபரா செட்டு நீங்க உங்க பையில போட்டு கொண்டு வந்துட்டீங்க, அதை வாங்கிட்டு வர அம்மா சொல்லிவிட்டாங்க அப்படின்னு. அர்த்தம் புரிஞ்சுதா? அவங்க வீட்டு டெபரா செட்டு நம்ம கையில இருந்ததுன்னா அவங்க வீட்டு பையன் நம்ம பின்னாடியே தான் வருவான். பிசாசினுடைய ஏதோ ஒன்று நம்ம கையில இருந்துச்சுன்னா பிசாசு நம்மளையே தான் சுத்தி சுத்தி வருவான். நீங்க என்னதான் உபவாசம் போட்டாலும், நீங்க என்னதான் முக்கி துரத்தினாலும் அவன் சொல்லுவான், என்னுடையது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். அப்ப அவனுடையது என்ன என்று அறிந்து அவைகளை அப்புறப்படுத்துங்க, சாத்தான் ஆட்டோமேட்டிக் ஓடிடும். அல்லேலூயா. அவனுக்குரியவைகளை அகற்றுங்கள், அவன் அவைகளை எடுத்துக்கொண்டு போய் விடுவான். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்கு வருவோம், எல்லாம் முழங்கால் பண்ணிடுவோம், திடமானதா இருங்க.
பயப்படாதீங்க. உலகத்தை ஜெயிக்கலாம், ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா இயேசு உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்தபடியினால் உங்களுக்கு எனக்கும் ஜெயம் தர அவர் வல்லவரா இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி தரிசனத்தில் ஒப்பு கொடுக்கும் போது எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும், ஆண்டவரே எங்களுக்கு இந்த கிருபைகளை தார். இன்னைக்கு நம்ம கேட்டோம், 1, தேவனால் பிறந்திருக்க வேண்டும். 2, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். 3, தேவ சமூகத்துல தேவனிடத்துல ஜெபிக்க வேண்டும். 4, அவன் பிசாசானவனுக்கு எந்த காரியத்திலும் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது என்ற ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். ஆமென். நாம் தேவனால் பிறந்தவர்கள். அடுத்து, தேவனால் பிறந்த நாம் அவனை ஜெயிக்க செய்ய வேண்டிய அடுத்த ஒரு காரியம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். ஒரு நாள் அவனோடு இணங்கி விட வேண்டாம். ஒரு நாள் அவனுக்கு பயப்பட வேண்டாம். ஒரு நாள் அவனுக்கு ஒத்து போக வேண்டாம். ஒரு நாள் அவன் சப்போர்ட்டா நிற்க வேண்டாம். அவனோடு இசைந்து போக வேண்டாம். ஒரு நாள் அவனோடு இசைந்து விடாதிருங்கள். ஆமென். தேவனுக்கு இசைந்திருங்கள், வசனத்தோடு இசைந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு நம்ம எல்லா கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னீங்க, நாங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்கணும். எங்களால ஜெயிக்க முடியல, எங்களுக்கு ஜெயிக்க உதவி செய்யும், கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்போம், கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் உதவி செய்ய வல்லவர். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஆமென். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, நல்ல விலைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளால் நீர் எங்களை தைரியப்படுத்தினீர், பேசி இருக்கிறீர், எங்களுக்கு வேண்டிய எச்சரிப்பை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு இருப்பதால் நாங்கள் உண்மை சார்ந்து உண்மை பற்றி கொண்டு உலகத்தை ஜெயித்த உம்மோடு இருந்து நாங்களும் உம்மாலே உலகத்தை ஜெயிக்கிறதால் பக்தன் தாவீது சொன்னது போல உம்மாலே ஒரு சேரைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் இந்த உலகத்தை உம்மாலே ஜெயிக்கிறதால் அப்பா, பாவத்தையும் சாபத்தையும் சாத்தானுடைய சகல அதிகாரத்தையும் ஜெயிக்க எங்களுக்கு இருப்பதால் கிருபையில் மறைத்துக் கொள்ளும், மகிமையாவது நீர் எடுத்துக் கொள்ளும். இந்த வார்த்தைகளாலே நீர் எங்களை தேற்றினபடினால் நன்றி. கேட்ட ஜனங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய நாமம் இவர்கள் நிமித்தம் மகிமைப்படும். துதிக நமையமெல்லாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.